ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோன்னா, உருப்படியாக இன்றைக்கி ஒரு வேலை. எங்கள் வீட்டு கராஜை ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த காரை தூக்கி வெளியே போட்டுடலாம். அப்போ தான் கராஜை நம்ம க்ளீன் பண்ண முடியும். இங்கே பார்த்திங்கன்னா வீடுகளில் ஒரு கராஜுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க கார் பார்க்கிங்க்கு. மை கார்டு இருக்கிற எல்லா குப்பையும் அங்கே தான் போட்டு வைப்போம். ஒரு திங்ஸ் வாங்கினோடனே அந்த அட்டைப்பட்டி தூக்கி போட மாட்டோம். அப்படியே கராஜில் தூக்கி போடுன்னு இருக்கிற எல்லா பாக்ஸும் பார்த்திங்கன்னா கராஜில் தான் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது யாராக இருப்போம்? நம்மளாக தான் இருப்போம். வேறு யாரும் அதை தொடக்கூட மாட்டாங்க. ஸோ இப்போ வாங்க, நான் ரொம்ப நாளாக இந்த ஒர்க்கு பெண்டிங்கில் போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, இன்றைக்கி எப்படியா க்ளீன் பண்ணிடலாம். இன்றைக்கி ஃபுல்லாக முடிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. நம்ம நாளைக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பார்க்கலாம். ரெடியா? வாங்க க்ளீன் பண்ணலாம். இது ஷவர் ஹெட்டு. இது எப்போ வாங்கணும்னு தெரியல. இப்போ யூஸும் பண்ணுறதில்ல, இங்கேயே கிடக்கு. தூக்கி போடு. இங்கே எல்லா குப்பையும் ஒரே பாக்ஸில் போட முடியாது. இங்கே ரீசைக்கிளிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆர்கானிக் வேஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது போக ரெகுலர் கார்பேஜ் வேஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 பாக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ரீசைக்கிளிங் போட்டுட்ருக்கோம். இந்த அட்டைப்பெட்டி, அப்புறம் இந்த ஸ்டைரஃபோம், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரீசைக்கிளிங். அப்புறம் பிளாஸ்டிக் பாக்ஸு இதெல்லாம் ரீசைக்கிளிங்கில் போடணும். அப்புறம் ஆர்கானிக் இந்த பேக்யார்டில் அந்த செடி இலைகள் அந்த மாதிரி குப்பை இதெல்லாம் இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டில் போடணும். அது போக நம்ம கிச்சனில் வர்ற வேஸ்ட்டு, அந்த கிச்சனில் வர்ற மற்ற குப்பைகள்லாம் கார்பேஜில் போடணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான பாக்ஸில் போட்டு வைக்கணும். இல்லைன்னா சம்டைம்ஸ் ஃபைன் கூட போட்டுருவாங்க. அதனால் குப்பை கொண்டு போய் வீசுகிறப்ப கரெக்டாக பார்த்து வீசிடணும். இது ஆர்கானிக்காக இல்லை இது லைக் ரெகுலர் கிச்சன் ட்ராஷாக, இந்த மாதிரி பார்த்து கரெக்டாக போடணும். அதுவும் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு, கிச்சன் ட்ராஷ்லாம் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கட்டி அப்புறம் தான் தூக்கி போடணும். ஸோ கோ பேக் டு க்ளீனிங். இந்த சூட்கேஸ் ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ இனி யூஸ் பண்ண முடியாது. இதை தூக்கி கொண்டு போய் குட்வில்ல தான் கொடுக்கணும்.
இந்த ஷூ ரேக் மட்டும் எவ்வளோ வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணாலும் சரி மீண்டும் மிஸ்டப் ஆயிரும். ஸோ நான் வந்து 2 செப்பரேட்டாக வச்சுக்குவேன். எப்போயாச்சும் போடுறது வந்து ரெகுலராக போடுறது ஒரு இடத்துல வச்சுக்குவேன். இது வந்து எப்போயாச்சும் போடுறது வந்து இன்னொரு இடத்துல வைப்பேன். ஸோ ரெகுலராக போடுறதும் வந்து போட்டு வந்து அப்படியே கழட்டி வீசிட்டு போயிடுவாங்க உள்ள. எகெயின் எடுத்து நம்ம அடுக்கி வைக்கணும். மீண்டும் எகெயின் எல்லாம் வந்து எதுவுமே ஷூ ரேக்கில் இருக்காது. இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கராஜை க்ளீன் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.